இன்னைக்கு நாம என்ன செஷன்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம அட்மிஷன் கன்ஃபர்ஷனை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த கிளாஸ்ல வந்து மோட்டிவ் ப்ரிப்பரேஷன்ல இருந்து கண்டினியூ பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுறதுனால இன்னைக்கு நம்ம வந்து அட்மிஷன் கன்ஃபர்ஷனை பத்தி ஒரு ஓவர் வியூ வந்துட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். சார், அட்மிஷன் கன்ஃபர்ஷன் டாபிக் போலாம். செக்ஷன் 15 சார். 15. ஸோ அட்மிஷன் கன்ஃபர்ஷன் இதை பத்தி இது வரைக்கும் யாராவது ஐடியா ஏதாவது வச்சிருக்கீங்களா? அட்மிஷன்னா என்ன, கன்ஃபர்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருக்கா? பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல திரும்ப வந்துட்டு மறுபடியும் செக்ஷன் 8ல இருந்து கண்டினியூ பண்ணி 17க்கு முன்னாடி இருக்கக்கூடிய செக்ஷன் 8ல இருந்து 16 வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். ஓல்ட் ஆக்ட்ல செக்ஷன் 17ல வந்துட்டு அட்மிஷன் இருக்கு. நியூ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பாரதிய சாட்சி அதிநியம்ல செக்ஷன் 15ல வந்துட்டு அட்மிஷன்னா என்ன அப்படின்ற டெபினிஷன் இருக்கு. ஸோ அட்மிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஓரலாம் என்னன்னு சொல்லிடுறேன். அட்மிஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம எது சொன்னாலுமே அது அட்மிஷன் தான். இப்ப நான் நார்மலா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு ஏத்துக்கிறோம் அப்படின்னா அதை அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குற்றம் பண்ணிட்டு அதை ஏத்துக்கிட்டாலும் அதுவும் அட்மிஷன் தான். ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய நான் வந்து அட்மிஷன் வந்துட்டு ஈவன் எப்போ வரலாம்னா பை வே ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றப்ப அட்மிஷன் பண்ணலாம். பிளைண்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்துட்டு உண்மையான விஷயங்கள் தான் இருக்கு, அதுல இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது அட்மிஷன். தமிழ்ல ஏற்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன அட்மிஷன்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல ஒரு அட்மிஷன் இருக்கு. அடுத்து எவிடன்ஸ் ஸ்டேஜ்ல அட்மிஷன். கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றாரு, அதர் சைடு அட்வொகேட் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றப்ப சீஃபுக்கு மாறா ஒரு விஷயத்த வந்து கிராஸ்ல வந்து அட்மிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்மிஷன்ஸ் இருக்கு. ஸோ அட்மிஷன்றது ப்ளீடிங்ஸ் மூலமா இருக்கலாம், பை வே ஆஃப் எவிடன்ஸ் மூலமா இருக்கலாம் அட்மிஷன். ஸோ இந்த அட்மிஷன்லாம் என்னது, ஒரு விஷயத்த ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து அவருக்கு எதிரான விஷயத்த ஒத்துக்கிறது. இந்த உயிரை வந்து நீங்க ஃபோர்ஜரியா தான் தயாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆனா, அப்படின்னு ஒரு கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கறப்ப ஒரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இது என்னன்னு சொல்லுவோம், கிளாஸ்லயே அட்மிட் பண்ணிட்டாரு பாருங்க உயில் வந்து ஃபோர்ஜரி விழுதான்ட்டு. யார் அந்த உயிலோட வந்து பெனிஃபிஷியரியோ அந்த பெனிஃபிஷியரினா அதன் மூலமா பலனடைய போறவர் ப்ரொபவுண்டர் ஆஃப் த வில்லுன்னு சொல்லுவாங்க. பெனிஃபிஷியரி ஆஃப் த வில்ல ப்ரொபவுண்டரே என்ன பண்றாருன்னா, வில்லு வந்து ஃபோர்ஜரி வில்லுன்னு அட்மிட் பண்ணிட்டாரு கிளாஸ்ல. ஸோ இதுக்கு மேல வேற என்ன எவிடன்ஸ் வேணும், வில்ல வந்து ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லி கோர்ட் வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இப்ப இதை என்ன அட்மிட் பண்ணிருக்காரு, அவருக்கு எதிரான ஒரு விஷயத்த அவர் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. இதை தான் நம்ம அட்மிஷன் சொல்றோம். அடுத்தே வந்து இதே ஒரு ப்ராமிசரி நோட் கேஸ் அப்படின்னா அட்மிஷன் என்ன அட்மிஷன் வரும்னா, நான் வந்துட்டு நீங்க தான் வந்து இந்த ப்ரோனோட்டை இஷ்யூ பண்ணீங்களா அப்படின்னா நான் தான் இஷ்யூ பண்ணேன் அப்படின்றது ஒரு அட்மிஷன். ஆனா சிக்னேச்சரை நான் ஒத்துக்கிறேன், நான் தான் இஷ்யூ பண்ணேன். ஆனா அந்த கடன் வந்து தீர்க்கப்படாத கடன் கிடையாது, அந்த கடனை ஏற்கனவே கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்ச கடனுக்கு தான் நான் வந்து திரும்ப போய் அந்த ப்ரோனோட்டை திரும்ப தாங்கன்னு கேட்டேன். அந்த ப்ரோனோட்டை திரும்ப தாங்கன்னு கேட்டப்ப அந்த ப்ரோனோட்டை வச்சிருந்த எனக்கு கடன் கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ப்ரோனோட்டு காணாம போயிருச்சு, எங்கேயோ வச்சிருந்தா காணாம போயிடுச்சுன்றாரு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவரே அந்த ப்ரோனோட்டை வச்சு காணாம போச்சுன்னு சொன்ன ப்ரோனோட்டை வச்சுட்டு நான் கடன்லாம் கட்டி முடிச்ச அப்புறம் ஏதோ நான் கடன்லாம் திருப்பி தராது போல ஒரு சூட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, இப்படி ஒரு இதை சொல்றோம்னா, அப்ப நம்ம எதை அட்மிட் பண்றோம் இதுல அப்படின்னா, சிக்னேச்சரை அட்மிட் பண்றோம், தம்ப் இம்ப்ரெஷனை அட்மிட் பண்றோம், எக்ஸிகியூஷனை அட்மிட் பண்றோம். என்னத்தனா நம்ம வந்து டினை பண்றோம்னா, கன்சிடரேஷன் நான் வந்து ரீபே பண்ணிட்டேன்றோம். கன்சிடரேஷனை ரீபே பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்ச அமௌண்ட்டை நம்ம வந்து திரும்ப வந்து அதே அமௌண்ட்டுக்காக சூட்டு போட்டிருக்காங்க, ஆல்ரெடி பெய்டு அப்படின்னு சொல்றோம். கடன் வந்து தீர்க்கப்பட்டுருச்சு, நோ பெண்டிங்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஸோ இந்த இதுல என்ன அட்மிஷனு,
சிக்னேச்சர் எக்ஸிகியூஷன்லாம் அட்மிஷன். ஸோ அட்மிஷன்றது பை வே ஆஃப் ப்ளீடிங்ஸ்ல வரலாம், பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மூலமா. பை வே ஆஃப் ஓரல் எவிடன்ஸ், கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அதர் சைடு அட்வொகேட் கிராஸ் பண்றப்போ வரலாம். பை வே ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வரலாம். டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் அட்மிஷன் எப்படிலாம் வரும்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு கேஸ் போடுறோம். என்னன்னு போடுறோம்னா, இந்த சூட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு செல்ஃப் அக்யூர்டான ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, கோபாஷனரி ப்ராப்பர்ட்டினா எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, 3 லீனியன்ட் டிசெண்டன்ட்ஸ் இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க. 3 லீனியல் டிசெண்டன்ட்ஸ் அப்படின்னா யாருன்னா, கிராண்ட்ஃபாதரோட ஃபாதர், ஓகேங்களா, கிரேட் கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், சன், கிரேட் கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், சன். இதுல எத்தனை ஜெனரேஷன் இருக்கு அப்படின்னா 4 ஜெனரேஷன்ஸ் இருக்கு. அந்த சன்னுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி எத்தனை டிசெண்டன்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 4 லீனியல் டிசெண்டன்ட்ஸ். 4 லீனியல் டிசெண்டன்ட்ஸ் மீன்ஸ் கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், ஃபாதர். இவங்க 3 பேர்கிட்டையும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி 3 பேருக்கும் அவங்க யார் அந்த கிரேட் கிராண்ட்ஃபாதர் சம்பாதிச்சதோ இல்லை அவருக்கும் பூர்வீக வழியில வந்ததோ, இந்த 3 ஜெனரேஷனா ஒரு ப்ராப்பர்ட்டி அன்டிவைடடாவே கண்டினியூ ஆயிட்டு வந்து அந்த 4th ஜெனரேஷனுக்கு என்டர் ஆகும் போதும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே அன்டிவைடடா கண்டினியூ ஆச்சுன்னா இப்பதான் அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்ற டேகை வந்து பெறும் அப்படின்னா இது வந்து கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்ற டேகை பெறும். கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியில தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த இது நம்ம பூர்வீக சொத்துல வந்து பங்கு இருக்கு பூர்வீக சொத்துனா வந்துட்டு அப்பா அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட முடியாது. அப்ப ஃபாதர் என்ன பண்ண முடியாது, அந்த சொத்தை அவருக்கு வரும்போது அவர் பாட்டுக்கு எலினேஷன் பண்ண முடியாது. அவர் எப்படிதான் எலினேஷன் பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்குள்ள பார்ட்டிஷன் பண்ணி சன்னுக்கும் வந்து பை பர்த் வந்து அவர் கருவுல உருவாகும் போதே சன்னுக்கு வந்து ரைட் வந்துடுது. ஸோ கருவுல உருவாகும் போதே ரைட் இருக்கிறதுனால பை பர்த் வந்து சன் அண்ட் டாட்டர்ஸ்க்கு ரைட்டு கொடுத்துட்டனால 4 லீனியல் டெசெண்டன்ஸ், 3 லீனியல் டெசெண்டன்ஸ் தாண்டி 4th ஜெனரேஷனுக்கு வரும்போது சன்னு வந்து கோபாஷனரி ப்ராப்பர்ட்டிக்கு கோபாஷனரா மாறிடுறாரு. இப்போ ஃபாதரும் வந்து சன்னோட ஒரு கோபாஷனர். இவங்களுக்கு இடையில என்ன ரைட் இருக்குன்னா, கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியில ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்ன்ற அடிப்படையில வந்து ரைட் இருக்கு. இப்படி வந்து ஒரு இது வந்து கான்செப்ட் ஆஃப் கோபாஷனரி. இதுக்குள்ள நம்ம வந்து டீப்பா போக வேண்டாம். இந்த விஷயம் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியில ஒரு சூட் போடும்போது ஒரு கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து எப்படி வந்து அரசு சார் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கா இல்ல கிளியரா இருக்கா? இல்ல கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஓகே, லோவா இருக்குன்னா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுறேன். இல்ல கரெக்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோபாஷனரியா ஆன்செஸ்ட்ரலா கோபாஷனரியா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல கொஸ்டின் வரும்போது, இஷ்யூ ரைஸ் ஆகும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சூட் போட்டது கோபாஷனரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம், ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்னு சொல்றோம். ஆனா நம்மளே என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து ஏதோ ஒரு எல்லாரும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அடைய வைக்கும் போதோ, ஏதோ ஒன்று அடமானம் வைக்கும் போதோ, அடமானம் மீன்ஸ் மார்க்கேஜ் பண்ணும்போதோ, இல்ல வேற ஏதோ ஒரு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை நம்ம எல்லாருமே சேர்ந்து வித்தரலாம். 5 ஏக்கர் இருக்குன்னா அதுல 1 ஏக்கர் எல்லா கோபர்ஷனரோட கன்சென்ட்டோட தான் விற்க முடியும். ஓகேங்களா? இப்ப எல்லா கோபர்ஷனரோட கன்சென்ட்டோட தான் செட்டில்மெண்ட் பண்ண முடியும் கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியை. ஸோ அந்த கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியில ஒரு இதை விற்கிறோம் அப்படின்னா எல்லா கோபாஷனரோட இஷ்டத்தோட வந்து அந்த கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியில ஒரு 1/5 5 ஏக்கர்ல 1 ஏக்கரை விற்கிறோம் அப்படின்னா எல்லா கோபாஷனரியுமே கையெழுத்து போடுறோம். கையெழுத்து போடுறப்ப என்னென்ன போடுறோம்னா, கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியின் அடிப்படையில் கையெழுத்து போடல. இது வந்து இவர் சம்பாதித்த சுய சம்பாத்திய சொத்து. இவர்களை வந்து எதுக்காக வந்து இருந்தாலும் எல்லாருமே எது கையெழுத்து போடுறாங்கன்னா, நாளை பின்ன எதுவும் வந்து டாக்குமெண்டேஷன்லயோ இல்லை வந்துட்டு சன்ஸ் டாட்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து பர்ச்சேஸருக்கு ஏதோ இடையூறு ஏற்படுத்தின அடிப்படையில் மற்றவங்க கிட்ட சைன் வாங்கியிருக்கும் அப்படின்ற வாசகங்கள்லாம் இருக்கு. அது ஆனா செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின்னு அதுலயே அட்மிட் பண்ணிக்கிறாங்க. ஆனா பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, சன்னு வந்துட்டு இல்ல இது ஆன்செஸ்ட்ரல் நேச்சர் அப்படின்றாரு. ஸோ இப்ப அவருக்கு எதிரான விஷயம் இந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு, செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின்னு அவரே அட்மிட் பண்ண ஒண்ணு. ஆனா சூட் போடும் போது என்ன வந்துட்டு போடுறாரு, ஆன்செஸ்ட்ரல்னு. ஸோ
அவருக்கு எதிரான ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டாரு, அட்மிட் பண்ணிட்டாரு. இது ஒரு அட்மிஷன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நார்மலா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அட்மிஷன் பை வே ஆஃப் டாக்குமெண்ட், அட்மிஷன் பை வே ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றது, அட்மிஷன் பை வே ஆஃப் ப்ளீடிங்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இதெல்லாம் வந்து அட்மிஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அட்மிஷன்லாம் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் எவிடன்ஸ் ஆக்டோட செக்ஷன் 17 நம்ம டிட்டோவா படிச்சோம்னா, ஒருத்தர் வந்து அவருக்கு எகெயின்ஸ்டான விஷயத்த அட்மிட் பண்ணிக்கிறது மட்டும்தான் அட்மிஷன்ல வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி வந்து எவிடன்ஸ் ஆக்டோட டெஃபினிஷன் இல்ல. என்னதான் சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எஸ் சார். எவிடன்ஸ் ஆக்டோட டெஃபினிஷன்ல இப்ப என்னதான் அட்மிஷன் இருக்கு அப்படின்னா, எவிடன்ஸ் அட்மிஷன் இருக்கு அப்படின்னா, அட்மிஷன்றது என்னன்னா என்னென்ன ஃபார்ம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் மேபி இன் ஓரல், இன் டாக்குமெண்ட்ரி ஆர் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். அதுக்கு அடுத்து வருது பாத்தீங்களா அட்மிஷனோட டெஃபினிஷன்ல, ஸ்கிரீன்ல ஷேர் ஆகுது 15 இருக்கு பாருங்க கீழே. அட்மிஷன் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஸ்டேட்மெண்டா இருக்கலாம்னா, ஓரலா இருக்கலாம், டாக்குமெண்ட்ரியா இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கலாம். which suggest any inference as to, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், which suggest any inference as to fact in issue or relevant fact. fact in issue பத்தியோ relevant fact பத்தியோ ஏதோ ஒரு இன்ஃபரன்ஸை தருது. இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் ஊகம். ஏதோ ஒரு ஊகத்தை தருது அப்படின்னா அந்த விஷயத்த என்ன சொல்லலாம் அப்படின்னா அட்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்மிஷன் ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கணும். ஃபேக்ட் இன் இஷ்யூனா என்ன, இஷ்யூக்கு ஆன்சர் தரக்கூடிய பொருண்மைகள் எல்லாமே ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஒரு சைட்ல அலெஜ் பண்ணி இன்னொரு சைட்ல வந்து டினை பண்றாங்க, ஒரு சைட்ல வந்து ஒரு விஷயத்த சொன்னா இன்னொரு சைட்ல வந்து அதை மறுக்கிறாங்க, அந்த மறுக்கிறதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. தமிழ்ல பிரச்சனையில் உள்ள பொருண்மை, இல்லைன்னா வந்து தீர்வு தரு பொருண்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, தீர்வு தவு பொருண்மைகள்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து பிரச்சனையில் உள்ள பொருண்மைகள் ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா பிரச்சனையில் உள்ள பொருண்மை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கினா ஈஸியா இருக்கும். ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்றதுக்கோ இல்ல ரெலவன்ட் ஃபேக்ட் தொடர்புடைய பொருண்மைகள் என்னென்ன, எவிடன்ஸ் ஆக்ட்ல 5 to 55 வரைக்கும், நியூ பாரதிய சாட்சிய அதிநியம்ல 3 to 50 வரைக்கும் எதெல்லாம் ரெலவன்ட் ஃபேக்ட்னு எவிடன்ஸ் ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ரெலவன்ட் ஃபேக்ட். ஸோ அந்த ரெலவன்ட் ஃபேக்ட்ஸுக்கு இப்படிதான் நடந்திருக்கும், அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸை தந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி தான் என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 15 சொல்லுது நியூ ஆக்ட்ல. யார் யார் அதை மேட் பண்ணலாம் அப்படின்னா யார் யார் வேணாலும் மேக் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பின்னாடி வருது. அடுத்தது எந்தெந்த சூழ்நிலையில மேக் பண்ணலாம் அட்மிஷன்றது பின்னாடி வருது. இந்தந்த சூழ்நிலைகள்ல இவர்களால அப்படி மேட் பண்ணப்படுற ரெலவன்ட் ஃபேக்டுக்கும் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கும் ஊகம் தரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அட்மிஷன் சொல்றோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கலாம்னா ஓரல், டாக்குமெண்ட்ரி ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம். இப்போ நாம சொன்ன எக்ஸாம்பிள்லயே வந்துட்டு அட்மிஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்னா நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து இந்த உயில் வந்து ஃபோர்ஜரி வில் தான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த எக்ஸாம்பிளை இந்த டெஃபினிஷனோட அப்ளை பண்ணி பாருங்க. இந்த உயில் வந்துட்டு இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய உயில் வந்துட்டு ஃபோர்ஜரி உயில் தான் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, யார உயிலோட பெனிஃபிஷியா இருக்க அவர் சொல்றாருன்னா அவர் சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தான். தமிழ்ல வந்து ஸ்டேட்மெண்ட்னா உரைன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றது ஸ்டேட்மெண்ட் ஆனா ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு இல்லைன்னா ரெலவன்ட் ஃபேக்டுக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் இப்படிதான் நடந்திருக்கணும்னு தருதான்னு பார்க்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் தருதான்னு பாருங்க. வில்ன்றது ஃபோர்ஜரி வில் தான் அப்படின்னா வில்ல ப்ரூவ் பண்றதா அந்த கேஸோட மெயினான ஆஸ்பெக்டாவே இருந்திருக்கும். அப்படின்ற போது அதுதான் அந்த கேஸோட ஃபேக்ட் இன் இஷ்யூ. வில்லு வந்து ஃபேக்ட் இஷ்யூனா அதுல ஒரு இஷ்யூ ஃப்ரேம் ஆயிருக்கும். அந்த இஷ்யூக்கு ஆன்சர் தரக்கூடிய ஃபேக்டா இது ஃபோர்ஜரி வில்லு தான் அவரே அட்மிட் பண்ணிக்கிறாரு, ஏத்துக்கிறாரு. அப்படின்ற போது
வில் ஃபோர்ஜிடு தான் அப்படின்னு ஒரு ஃபேக்ட், ஃபோர்ஜிடா இல்லையான்றதான் ஜெனைன் ஆர் நாட்ன்றதான் இஷ்யூவே. அந்த இஷ்யூக்கு ஆன்சர் தர மாதிரியான ஃபேக்டா இருக்கா? இருக்கு. ஸோ அப்ப ஒரு ஃபேக்டின் இஷ்யூக்கோ இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணா ஒரு ஃபேக்டின் இஷ்யூக்கு ஆமா அப்படின்னு சொல்லி ஆன்சர் தர மாதிரி இந்த விஷயம் இருக்கு. அவர் சொன்ன கிளாஸ்ல அட்மிட் பண்ண விஷயம் இருக்கு. ஸோ அவர் சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் சொன்ன விஷயம் ஃபேக்டரி இஷ்யூ பத்தி ஒரு இன்ஃபரன்ஸை தருது. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எப்படிலாம் இருக்கலாம்னு போட்டிருக்கோம். ஓரல், டாக்குமெண்ட்ரி, எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கணும். இருக்கா? இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே அட்மிஷன் தான். இப்போ 3 விஷயம் சொன்னோம், 3 எக்ஸாம்பிளுமே இந்த டெஃபினிஷனுக்குள்ள கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஃபேக்ட் அட்மிஷன்னா என்னன்னா, அட்மிஷன்றது ஸ்டேட்மெண்ட், அது ஓரல், டாக்குமெண்ட்ரி ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கலாம். அது ஃபேக்ட் இஷ்யூ பத்தியோ ரெலவன்ட் ஃபேக்டை பத்தியோ ஒரு இன்ஃபரன்ஸை தரணும். அது எந்தெந்த பர்சன்லாம் மேக் பண்ணலாம், எந்தெந்த சூழ்நிலையில மேக் பண்ணலாம் அப்படின்றது பின்னாடி வருது. இதுதான் அட்மிஷனோட டெஃபினிஷன். அடுத்தது இது அட்மிஷனோட டெஃபினிஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அட்மிஷன்றது இது வந்து அட்மிஷன். இது மட்டும்தான் அட்மிஷனா? ஒருத்தர் அவருக்கு எகென்ஸ்டா சொல்றது மட்டும்தான் அட்மிஷனா அப்படின்னா, இதை நம்ம செக்ஷன் 21ஓட 17ஐயும் 21ஐயும் எப்பயுமே கனெக்ட் பண்ணி படிக்கணும். அட்மிஷன் டாபிக்ல 2 செக்ஷன் வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னா செக்ஷன் 17 and 21. 21ன்றது அட்மிஷனுக்கு என்ன சொல்றது, அட்மிஷனோட மெயினான ப்ரொவிஷனே என்னன்னா 21 தான். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஸ்கிரீன்ல ஷேர் ஆகுறதுல செக்ஷன் 19ல இருக்கு நியூ ஆக்ட்ல. ஓகேங்களா? அதை நான் 19 சொல்றதுக்கு முன்னாடி இப்போ இன்னொரு ஃபேக்ட் சொல்றேன். இதுவும் அட்மிஷன்ல தான் வருமானு பாருங்க. ஏன் அட்மிஷனுக்கு இவ்வளோ பொறுமையா எடுக்கிறோம் அப்படின்னா, அட்மிஷன் கன்ஃபர்ஷன் இல்லாம சிவில் ஜட்ஜோ ஏபிபியோ அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. லா பேப்பர்லயும் கேட்டுருவாங்க ஏதோ ஒரு கொஸ்டின். நீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங், சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்லயும் சரி, கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்லயும் சரி, அட்மிஷன் கன்ஃபர்ஷனை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். 4 ஜட்மெண்ட் சிவில் எழுதுனீங்கன்னா 2 ஜட்மெண்ட்ல வந்து அட்மிஷனை பத்தி எழுதுற மாதிரி இருக்கும். அட்மிஷன் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் எத்தனை செக்ஷன் தான் இருக்குன்னா 17 to 23 வரைக்கும் தான் இருக்கு. இயர் 17 to 23 வரைக்கும் இருந்தாலுமே கூட அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜட்மெண்ட் ரைட்டிங்ல 2 கொஸ்டின்ல இதை டீல் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்லயாவது அட்மிஷன் கன்ஃபர்ஷனை பத்தி டீல் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். எவிடன்ஸை எப்படி அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்றதுல. ஏபிபிலையும் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் கொஸ்டின்ல அட்மிஷன் கன்ஃபர்ஷனை தாண்டி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த அட்மிஷன் கன்ஃபர்ஷன் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இப்போ வந்துட்டு இது மட்டும்தான் அட்மிஷன்னா வந்துட்டு என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ வேற என்ன அட்மிஷன்லாம் இருக்கு? நம்ம எகென்ஸ்டா ஒருத்தன் வந்து அவனுக்கு எகென்ஸ்டா ஒரு விஷயத்த சொல்றத மாதிரி சில அட்மிஷன்ஸ் இப்போ பார்த்துட்டோம். அப்போ ஒரு விஷயம் சொல்றான், ஏன்னா வந்துட்டு எகென்ஸ்டா சொல்றதுதான் வந்து அட்மிஷன்றது. என்ன எங்க இல்ல சார்? லாஸ்ட் பேஜே போடுங்களேன். செக்ஷன் 15ல இல்ல. அட்மிஷன்னா என்ன சொல்லிட்டான்? ஃபேக்ட் இஷ்யூ பத்தி, ரெலவன்ட் ஃபேக்டை பத்தி ஒரு இன்ஃபரன்ஸை தரதுதான். அது எகென்ஸ்டா இருக்கணும், ஃபேவரா இருக்கணும்லாம் செக்ஷன் 15ல சொல்லல. ஓல்டு ஆக்ட்ல செக்ஷன் 17ல, ஓல்டு பேர் ஆக்ட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. யாரு சொன்னாங்களோ அவனுக்கு எகென்ஸ்டா சொல்றது மட்டும்தான் அட்மிஷன் செக்ஷன் 15ல சொல்லல. ஆனா செக்ஷன் 21 ஆஃப் ஓல்டு ஆக்ட், 19 ஆஃப் நியூ ஆக்ட், இதுல என்ன சொல்றாங்கன்னா அட்மிஷனை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு செக்ஷன் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ரோனோட் கேஸ் போடுறேன். எனக்கு வந்து அரசகுமார் சார் வந்துட்டு ஒரு 50,000 வந்து கடன் வாங்கியிருக்காரு. அதனால அந்த கடனை வந்து ரீபே பண்ணல. அவரு வந்து அது கடனுக்கு வாங்கினதுக்கு ஆதரவா எனக்கு வந்து 50,000 போட்டு உனக்கு இந்த டேட்ல சோன்சோ டேட்ல எனக்கு ஒரு ப்ராமிசரி நோட்டை எழுதி கொடுத்துருக்காரு.
ப்ராமிசரி நோட்டை எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ ப்ராமிசரி நோட்டை எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த கேஸ்ல இடையில என்ன டாக்குமெண்ட், இன்னொரு டாக்குமெண்ட் போடுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு ஃபேவராகவே நான் வந்து எனக்கு எனக்கு எங்க கடன் கொடுத்தாலும் என்ன பண்ணாலுமே எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வைக்கிறது வழக்கம். என்னோட அக்கௌண்ட் புக்ல அரசகுமார் சாருக்கு இந்த தேதியில கடன் கொடுத்தேன் அப்படின்ற எவிடன்ஸை எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகேங்களா? இப்ப நான் எழுதி வச்சிருக்கிறது வந்துட்டு அட்மிஷனான்னு பார்க்க போறோம். அட்மிஷன்றது என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட். அக்கௌண்ட் புக்ன்றது என்னங்க? அக்கௌண்ட் புக்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த அட்மிஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கலாம்? ஓரல், டாக்குமெண்ட்ரி ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ்ல இருக்கலாம். ஸோ அக்கௌண்ட் புக்ல நான் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன் இல்லையா, அது என்ன ஃபார்ம்ல இருக்கு? டாக்குமெண்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 2 இன்கிரிடியன்ட் ஃபில்லு. அட்மிஷன்றது ஸ்டேட்மெண்ட், அது வந்து டாக்குமெண்ட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றது 2 இன்கிரிடியன்ட் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அடுத்த இன்கிரிடியன்ட் which suggest any inference as to fact in issue or relevant fact. fact in issue பத்தியோ relevant fact பத்தியோ ஏதோ ஒரு இன்ஃபரன்ஸ் தரணும். இப்போ fact in issue என்ன? அரசகுமார் சாருக்கு நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன்னா இல்லையா, இதுதான் வந்து fact in issue. இந்த fact in issueல அவருக்கு நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ற சம்பந்தமா நான் வந்துட்டு சஜஷன் தர மாதிரி தான் என்ன டாக்குமெண்ட் இருக்கு? அக்கௌண்ட் புக்ல இந்த தேதியில இப்படி நான் வந்துட்டு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது ஃபேக்ட் இன் இஷ்யூ பத்தி ஒரு இன்ஃபரன்ஸ் தருதா? தருது. ஈவன் இது நானே எழுதி வச்சிருந்தா கூட, இது வந்துட்டு எனக்கு ஃபேவரான இதுவா இருந்தா கூட, இதுவும் அட்மிஷன் டெஃபினிஷன்ல வருமானா வரும். இதுதான் 15. அட்மிஷன் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் which suggest any inference as to fact in issue or relevant fact. fact in issue பத்தியோ relevant fact பத்தியோ ஏதோ ஒரு ஊகத்தை தரணும். அந்த ஊகம் வந்து ஓரலா இருக்கலாம், டாக்குமெண்ட்ரியா இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கலாம். இந்த மெத்தட்ல எல்லாம் இருக்கலாம் அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த அட்மிஷனோட டெஃபினிஷன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொன்னல, அக்கௌண்ட் புக் இல்லஸ்ட்ரேஷன், இது அப்படியே டிட்டோவை எடுத்துட்டு போனீங்கன்னா ஓல்ட் ஆக்ட்ல செக்ஷன் 33ல இருக்கும். செக்ஷன் 33 ஆர் 34, ஐ திங்க் 34ல இருக்கும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடியது எப்ப ரெலவென்ட். ஸோ இதுல வந்து 2 விதமான அட்மிஷன் இருக்கு. செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்ஸ், செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாருன்னா அது வந்து அவருக்கு சொல்றாரு இல்லை எழுதி வச்சிருக்காருன்னா அது வந்து அவருக்கு எகென்ஸ்டா இருந்தா மட்டும்தான் அதை வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும். செல்ஃப் ஹார்மிங்கா இருக்கணும், அவரே பாதிச்சுக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்டா இருந்தா மட்டும்தான் அதுதான் அட்மிஷன். ஆமா, உயில் வந்து நல்ல உயில்னு சொல்லி கேஸ் நடத்திட்டு இருந்தவர் நாளைக்கு உயில் ஃபோர்ஜரின்னு சொன்னாருன்னா அதுதான் அட்மிஷனு. ஸோ செல்ஃப் ஹார்மிங்கா தான் இருக்குது. ஸோ செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு அட்மிஷன். செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நார்மலா அட்மிஷனுக்குள்ள ரெலவெண்ட் ஆக்க முடியுமான்னா ரெலவெண்ட் ஆக்க முடியாது. எப்பப்பெல்லாம் ரெலவெண்ட் ஆக்கலாம்னு சொல்லிட்டு செக்ஷன் 21ல பாத்தீங்கன்னா, ஓல்ட் ஆக்ட் செக்ஷன் 21லையும் நியூ ஆக்ட் செக்ஷன் 19லையும் பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 எக்ஸப்ஷன்ஸ் கீழே மட்டும்தான் அட்மிஷனை வந்து என்ன பண்ண முடியும்னா, செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்ஸா இருந்தா கூட செக்ஷன் நியூ ஆக்ட் செக்ஷன் 19ல சொன்ன 3 எக்ஸப்ஷன்ஸ், 3 ப்ரொவிசோஸ் இருக்கு. அந்த 3 எக்ஸப்ஷன்ஸ் கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்ஸையும் அட்மிஷன்ற அடிப்படையில ரெலவெண்டா ஆக்கலாம். அந்த 3 எக்ஸப்ஷன்ஸை தவிர மீது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே கூட அட்மிஷன்ல இருக்கக்கூடிய எதையுமே செல்ஃப் சர்விங்கா இருந்துச்சுன்னா ரெலவெண்ட் ஆக்க முடியாது. செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் ரெலவெண்ட். ஸோ நார்மல் ரூல் செல்ஃப் ஹார்மிங்கா இருக்கணும். செல்ஃப் ஹார்மிங்கா இருக்கணும்னா தன்னைத்தானே மேக்கரை பாதிக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கணும். மேக்கருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்ஸா இருந்துச்சுன்னா அது நார்மலா ரெலவெண்ட் கிடையாது. எப்ப மட்டும்தான் ரெலவெண்ட் அப்படின்னா செக்ஷன் 19ல சொன்ன 3 எக்ஸப்ஷன், பாரதிய சாட்சி அதிநியம்ல செக்ஷன் 19ல சொன்ன 3 எக்ஸப்ஷன்ஸ் கீழே மட்டும்தான் அது ரெலவெண்ட். ஓகேவா? ஸோ இந்த 3 எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம்.
ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் செக்ஷன் 21 செக்ஷன் 19 நியூ ஆக்ட்ல செக்ஷன் 19 ஓல்ட் ஆக்ட்ல செக்ஷன் 21. நான் நியூ ஆக்ட் நம்பரையும் மென்ஷன் பண்றேன், ஏன்னா குழப்பிக்க வேணாம், ஸ்க்ரீன்ல ஷேர் ஆகுது. ஓல்ட் ஆக்ட் கம்பேரிட்டிவா சொல்லிடுறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப அதை நான் ரிப்பீட் பண்றேன். நியூ ஆக்ட்ல இருக்கிற செக்ஷனை ஒரு டைம் நான் எப்பயுமே நியூ ஆக்ட்ல இருக்கிறதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். செக்ஷன் 19ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 எக்ஸப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் ரீட் பண்றேன், ஃபாலோ பண்ணுங்க. Admissions are relevant and may be proved as against the person who makes them. அட்மிஷன்றது ரெலவெண்ட் தான். அட்மிஷனோட ப்ரூஃப் பத்தி பேசுறது மெயினான ப்ரொவிஷனே இதுதான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவன் நம்ம பார்த்த 15 டெஃபினிஷனோட இதுதான் முக்கியமான ப்ரொவிஷன். அட்மிஷன்ஸ் ஆர் ரெலவெண்ட் அண்ட் மே பி ப்ரூவ்டு as against the person who makes them. அது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, யாரு மேக் பண்றாங்களோ அவங்களுக்கு எகென்ஸ்டா ப்ரூவ் பண்ணலாம். ஆர் ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட வாரிசுகளோ இல்ல வந்து அவங்களுக்கு கீழே நலன் பெற்றவர்களோ. இப்ப நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்னோட பையரும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட் தான், என்னோட சன்னும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட் தான் என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ அதனால அவரோ அவருக்கு கீழே ஏதோ ரைட்டை கிளைம் பண்றவங்களோ தான் ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்ட். அப்ப யார் யாருக்கு எகென்ஸ்டா ப்ரூவ் பண்ணலாம் அட்மிஷன்ஸ்? மே பி ப்ரூவ்ட் as against the person who makes them or his representative in interest, but they cannot be proved by or on behalf of the person who makes them or by his representative in interest. இந்த லைனை வந்து ஓல்ட் ஆக்ட் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நியூ ஆக்ட் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அட்மிஷன்ஸ் என்ன பண்ண முடியாது, பட் they cannot be proved by or on behalf of the person who makes them. எந்த பர்சன் மேக் பண்ணாரோ அட்மிஷனை, மேக்கர் ஆஃப் த அட்மிஷன், அவரு வந்துட்டு அவருக்கு ஃபேவரா அந்த அட்மிஷனை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஜெனரல் ரூல். இதைதான் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? மேக்கர் வந்து ஃபேவரா யூஸ் பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நான் என்னோட அக்கௌண்ட் புக்ல எழுதி வைக்கிறேன், அரஸ்குமார் சார் இவ்வளவு காசு கொடுக்கணும்ட்டு. நான் தானே மேக்கரு, அக்கௌண்ட் புக்கோட மேக்கர் யாரு? நான் தான். அரஸ்குமார் சார் இவ்வளவு எனக்கு காசு கொடுக்கணும், இந்த தேதியில் நான் இவ்வளவு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத அக்கௌண்ட் புக்ல எழுதி வச்சது யாருன்னா நான் தான். இப்ப நான் தான் இந்த ஸ்டேட்மெண்டோட மேக்கர். அட்மிஷன் டெஃபினிஷனுக்குள்ள வருது, டாக்குமெண்ட் ஃபார்ம்ல இருக்கு, அட்மிஷன் டெஃபினிஷன்ல வருது. அடுத்தது இது வந்து ஃபேக்ட் இஷ்யூ பத்தி ஒரு இன்ஃபரன்ஸ் தருது. ஆமா, கடன் கொடுத்து உண்மையா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஊகத்தை தருது, ஸோ இன்ஃபரன்ஸ் தருது. 15ல வருது. ஆனா அதை எப்படி ப்ரூவ் பண்ணுன்றது எங்க இருக்கு? 19ல தான் இருக்கு. 19ல எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு இருக்குன்னா, யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு எகென்ஸ்டா வேணா ப்ரூவ் பண்ணிக்கலாம். மேபி ப்ரூவ்ட் as against the person who makes them. யாரு மேக் பண்ணாங்களோ அவனுக்கு எகென்ஸ்டா ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் they cannot be proved against the person proved by or on behalf of the person who makes it. யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபேவராவோ அவங்களுக்கு பிகாஃபோ அவங்களாலேயோ வந்து யூஸ் பண்ணப்பட மாட்டாது. அவங்களோட வாரிசுதாரர்களும் ரெப்ரசன்டேட்டிவ் இன் இன்ட்ரெஸ்டும் வந்துட்டு சட்டப்பூர்வமான சார்பாட்டுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்ட இல்லை சட்டப்பூர்வ நலன் இணைந்த பிரதிநிதிகள்னு கூட சொல்லலாம் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்ட. ஸோ இந்த மாதிரி வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் அடையக்கூடிய வேற ஏதோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ இல்லை இந்த யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களோ அவங்களுக்கு பிகாஃபா அவங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. இது ஜெனரல் ரூல். ஆனா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம், இந்த அக்கௌண்ட் புக்கை வந்து மேக் பண்ணலாம்னு பார்த்துட்டோம். ஏன் அதை வந்து அந்த மாதிரி பண்ணலாம், அந்த அக்கௌண்ட் புக்கை அவருக்கு ஃபேவரா யூஸ் பண்ணலாம்னா, இந்த ஜெனரல் ரூலுக்கு 3 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 எக்ஸெப்ஷன்ஸ்ல 3வது எக்ஸெப்ஷன் தான் செக்ஷன் 34 ஆஃப் ஓல்ட் ஆக்ட். நியூ ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 28 ஆஃப் நியூ ஆக்ட். பாரதிய சாட்சி அதிநியம்ல பிஎஸ்சியில பாத்தீங்கன்னா செக்ஷன் 28ல இருக்கு. ஸோ அது வந்துட்டு 3வது எக்ஸெப்ஷனுக்கு அது ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னன்னா செக்ஷன் 34 ஓல்ட் ஆக்ட்ல, நியூ ஆக்ட்ல செக்ஷன் 28. ஸோ இப்போ அட்மிஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இந்த 3 எக்ஸெப்ஷன்ஸையும் யூஸ் பண்ற மாதிரி எப்பப்பெல்லாம் கேசஸ் வரும்னு பார்த்தோம்னா, ரொம்ப 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 ரேரஸ்ட் கேசஸ்ல தான் 3 எக்ஸெப்ஷன் நம்ம வந்துட்டு ஜட்மெண்ட் எழுதும் போதோ இது பண்ணும் போதோ யூஸ் பண்ணும். லா பேப்பர்ல கேட்கலாம், தியரியா எழுதும் போது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கேட்கலாம், ஜட்மெண்ட் எழுதும் போது இதுதான் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அட்மிஷன்ஸை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்?
அட்மிஷன்றது ஸ்டேட்மெண்ட் ஓரல் டாக்குமெண்ட்ரி எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கலாம். அது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ பத்தியோ ரெலவன்ட் ஃபேக்டை பத்தியோ ஒரு இன்ஃபரன்ஸ் தரணும். அட்மிஷன் எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக என்ன ப்ரூவ் பண்ணலாம் முடிய, யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா ப்ரூவ் பண்ண முடியாது. இதை தான் இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் நம்மளுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங் ஓரியன்டா மெயினா தேவைப்படக்கூடிய இடம். இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ 3 எக்ஸப்ஷன்ஸ் பார்ப்போம். எந்தெந்த சூழ்நிலையில அட்மிஷனை ஃபேவரா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எகென்ஸ்டா யூஸ் பண்றதுக்கு பேரு செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபேவரா யூஸ் பண்றது செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்போ எவிடன்ஸா கொடுக்கலாம், எப்போ அதை கோர்ட்ல போட்டு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் ரீட் பண்றேன், ஃபாலோ பண்ணுங்க. An admission may be proved by or on behalf of the person making it. ஸோ அட்மிஷனை யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா வந்து ப்ரூவ் பண்ணலாம். when it is of such nature that the person making it were dead, it would be relevant as between third persons under section 32. ஸோ ஒரு யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களே வந்து இறந்துடுறாங்க, ஆனா அவங்களுக்கு ஃபேவரான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல யாரு மேக் பண்ணாங்களோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு ஃபேவரா எப்படி எந்த அடிப்படையில அதை ப்ரூவ் பண்ணலாம்னா 32ல ப்ரூவ் பண்ணலாம். 32ல எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா 32ல என்னென்னலாம் இருக்கும்னா 32 என்னன்னா நாட் ஓன்லி டையிங் டிக்ளரேஷன். 32(1) மட்டும்தான் டையிங் டிக்ளரேஷனை பத்தி டீல் பண்ணக்கூடிய விஷயம். 32ல மற்ற கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா, 8 கிளாஸஸ் இருக்கும். அந்த 8 சப்செக்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு இறந்து போனவரை இல்லைன்னா வந்து காணாம போனவர் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாம போனவர், இந்த மாதிரி ஒரு சில இந்த மாதிரி வந்து கோர்ட்ல வந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு நார்மலா செலவு பண்ணி கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியாது, இவங்களோட ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து எவிடன்ஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத 32 ரெலவன்ஸ் ஃபேக்டா கொண்டு வரலான்ட்டு. 32(1) மட்டும்தான் டையிங் டிக்ளரேஷனு. 32ல நிறைய கிளாஸஸ் இருக்கு. அது மாதிரி 32ல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ்லயுமே எல்லா சப்செக்ஷன்ஸ்லயுமே ஒரு ஃபேக்ட் வந்து அவர் வந்து உயிரோடு இருக்கும் போது அவர் வந்துட்டு அந்த அட்மிஷன் வந்து அவருக்கு ஃபேவரா யூஸ் பண்ண முடியாது. ஆனா இறந்துட்டாருன்னா அந்த இறந்துட்டனால அதை வந்து 32 கீழே ரெலவெண்ட் ஆகுன்றதுனால அதை வந்துட்டு அட்மிஷன் அவருக்கு ஃபேவராகவே இருந்தா கூட அதை அவருக்கு ஃபேவரா கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இதுக்கு ஈக்குவலண்டான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எதுனா இல்லஸ்ட்ரேஷன் பி. எக்ஸப்ஷன் 1க்கு பாத்தீங்கன்னா இந்த புக்கு யாராவது பேராக்ட் பக்கத்துல வச்சீங்கன்னா பென்சிலை நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த 5 இல்லஸ்ட்ரேஷனும் எந்தெந்த எக்ஸப்ஷன்ஸ்க்கு ரெலவெண்டான இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நீங்க அதை ஓரியன்டா கனெக்ட் பண்ணி படிச்சீங்கனாலே ஈஸியா புரியும். இல்லஸ்ட்ரேஷன் ஏ பாத்தீங்கன்னா செக்ஷன் 21க்கு ஸ்ட்ரெயிட்டாவே அப்ளை ஆகும். ஏன்னா வந்து ஒரு கேஸ்ல வந்து ஒருத்தர் 21A என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபோர்ஜரின்னு சொல்லி ப்ளீ எடுத்துட்டு ஃபோர்ஜரி இல்லைன்னு மெயின் கேஸ்ல சொன்னாரு அப்படின்னா அப்ப அவருக்கு எயின்ஸ்டான விஷயத்த அவரே ஒத்துக்கிறாரு. அது 21ல வந்து யாருக்கு எயின்ஸ்டா ஒரு அட்மிஷன் மேக் பண்றவங்க அதுக்கு எயின்ஸ்டா தான் அந்த விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது 21 ஸ்ட்ரெயிட்டாவே அப்ளை ஆயிரும். ஸோ 21A வந்துட்டு 21ஓட ஜென்ரல் ரூலுக்கு அட்மிஷன் மேக்கருக்கு எயின்ஸ்டா தான் யூஸ் பண்ணுன்றது இல்லஸ்ட்ரேஷன் ஏ. இல்லஸ்ட்ரேஷன் பி அண்ட் சி என்னன்னா இப்ப சொன்னேன் இல்லையா, மேக்கருக்கு ஃபேவராகவே இருந்தா கூட அதை வந்து யூஸ் பண்ணலாம். எப்பன்னா அவர் மேக்கர் வந்து டைடா இருந்தாரு அப்படின்னா அது 32 கீழே ரெலவெண்டா இருந்துச்சு அப்படின்னா அது அவர் உயிரோடு இருக்கும் போது ரெலவெண்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 32(2) என்னன்னு தெரிஞ்சாதான் இதுக்கு நம்ம வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் பியை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். பிஎன்சியை ஒரு கப்பல் ஓட்டிட்டு போறவர் இருக்காரு. கப்பலை வந்துட்டு ப்ராப்பரான வழியில தான் வந்துட்டு ஓட்டிட்டு போறாரு. வழி தவறி ஓட்டிட்டு போய் எங்கேயும் மோதல, இல்ல வந்து வழி தவறி ஓட்டிட்டு போய் வேற எங்கேயும் வந்துட்டு தப்பான வழியில வந்துட்டு கூட்டிட்டு போல. ஏன்னா தப்பான வழியில கூட்டிட்டு போறது அது வந்து கிட்டத்தட்ட வந்து கப்பல் இருக்கிற பேசஞ்சர்ஸையோ இல்ல ப்ராப்பர்ட்டிஸையோ கடத்திட்டு போறதுக்கு சமம். ஸோ தப்பான வழியில ஓட்டிட்டு போயிட்டு அப்புறம் மனசு கூட மாறி கூட திரும்ப வரலாம். அந்த மாதிரிலாம் இருக்குன்ற போது ப்ராப்பரா தான் ஓட்டிட்டு போனாரா இல்லையா, இல்ல வந்து ப்ராப்பரா ஓட்டிட்டு போகாம என்ன வழி தப்பி போற விட்டுட்டாரு அப்படின்றது ஒரு இஷ்யூ ஆகுது. வழி தவறி ஓட்டிட்டு போய் எங்கேயோ ஒரு வேற இடத்துல போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பனிப்பாறையில மோதி கப்பலை விட்டு இறந்துடுறாரு அப்படின்னா அப்ப அவரு மெயின்டைன் பண்ணிருப்பார்ல, இந்தந்த கோர்ஸ் எல்லாம் கப்பல் போச்சு, கடைசியா இந்த இடத்துக்கு கப்பல் போயிருக்கு அப்படின்ற புக்கு வந்துட்டு
அவரோட டெத்துக்கான ரீசனையோ இல்லை வந்து அந்த கப்பல் வந்து எந்த எந்த அடிப்படையில் அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆச்சோ இல்லை வந்து வேணும்னே கொண்டு போய் அதை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ல ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அடிப்படையில் அவங்க மெயின்டைன் பண்ண புக் இருக்கு இல்லையா, அந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸை மெயின்டைன் பண்ண புக்கு அந்த கப்பலோட மாலுமி வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா செக்ஷன் 32(2)ல ரெலவெண்ட். செக்ஷன் 32(2)ல ரெலவெண்ட் இஃப் அந்த கப்பல் மாலுமி இறந்து போயிட்டா. ஆனா அந்த அவர் வந்து உயிரோடு இருக்காரு, அவர் வந்து இறந்தே போகல, அவர் வந்துட்டு உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னா அந்த விஷயம் வந்துட்டு எதிர ரெலவெண்ட்னா அட்மிஷன்ற அடிப்படையில ரெலவெண்ட். ஏன்னா அந்த அவர் வந்து உயிரோட தான் இருக்கிறாரு. அப்ப அட்மிஷனோட டெஃபினிஷன் என்ன? அட்மிஷன்ற ஸ்டேட்மெண்ட். அவர் அந்த கப்பல் எந்தெந்த வழியில போகுது அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு புக்ல வந்து நோட் பண்ணி வைக்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன ஃபார்ம்ல இருக்கு? டாக்குமெண்ட் ஃபார்ம்ல இருக்கு. கப்பல் சரியான வழியில தான் போச்சா இல்லையான்றதான் கேஸ். அந்த கேஸ்ல எது ரெலவெண்ட்? இது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூக்கு ஆன்சர் தர மாதிரி அந்த புக் இருக்கானா? இருக்கு. ஒன்னே ஒண்ணு என்ன இல்லைன்னா அட்மிஷனு அவருக்கு எகென்ஸ்டா இல்ல, கப்பல் சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஸோ கப்பல் சரியான வழி தான் போச்சுன்னு அந்த டைரியில அவர் நோட் பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த நோட் பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா அட்மிஷன்ற அடிப்படையில அவருக்கு ஃபேவரா யூஸ் பண்ணலாமானா ஃபேவரா யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணலாம்னா எக்ஸெப்ஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன்ஸ் படி. ஆனா நார்மல் ரூல் என்ன? அட்மிஷன் அவர் மேக் பண்ணதை அவருக்கு ஃபேவரா யூஸ் பண்ண முடியாது. ஆனா அது ஏன் வந்து அந்த ரூலை நம்ம வந்து இப்ப நம்ம ஒமிட் பண்றோம் அப்படின்னா அவருக்கு ஃபேவரா யூஸ் பண்ணலாமான்னா ஃபேவரா யூஸ் பண்ணலாம். ஏன்னா 32ல ஒரு விஷயம் நடந்து அந்த விஷயம் அவர் இறந்து போலன்னா அது அட்மிஷனா இருக்கும் பட்சத்துல 21ல ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் கீழே அவருக்கு ஃபேவராகவே ப்ரூவ் பண்ணலாம். இது எதுக்கான எகென்ஸ்டான ரூலு? அட்மிஷன்றது ஒருத்தருக்கு எகென்ஸ்டா தான் ப்ரூவ் பண்ண முடியும், மேக்கருக்கு எகென்ஸ்டா தான் ப்ரூவ் பண்ண முடியும். யார் அந்த அட்மிஷனை பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் ப்ரூவ் பண்ண முடியுன்றதுக்கு எகென்ஸ்டா அவருக்கு ஃபேவராகவே ப்ரூவ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட். இதுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பி அண்ட் சி. அடுத்து அட்மிஷன் வந்துட்டு நார்மல் அட்மிஷன் வந்துட்டு இப்படி ப்ரூவ் பண்ண முடியாதா? எப்பப்பெல்லாம் இன்னும் ஃபேவரா ப்ரூவ் பண்ணலாம்னா ரெண்டாவது எக்ஸெப்ஷன் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் மைண்டு ஆர் பாடியை வந்துட்டு அக்கம்பனி பண்ற மாதிரி கான்டக்டும் சேர்ந்து வருது. ஓகேங்களா? அக்கம்பனி பண்ற மாதிரி அவரோட கான்டக்டும் சேர்ந்து வருது. இதுக்கு என்ன இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ரிலவெண்ட்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் டி அண்ட் இ. இப்ப நம்ம ஒரு கேஸ் இந்த இல்லஸ்ட்ரேஷன் வச்சு ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்றேன். ஒரு திருட்டு பொருளை ஒருத்தர் வந்து வாங்கி வச்சிருந்தாரா அப்படின்றது ஒரு, ஏன்னா ரிசீவிங் ஸ்டோலன் குட்ஸ் வந்து ஐபிசியில அஃபென்ஸ். திருட்டு பொருளை வாங்கி வச்சிருக்கிறது அப்படின்றது ஐபிசியில பாத்தீங்கன்னா அஃபென்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் டி கூட போடுங்க சார் நீங்க. ஐபிசியில அஃபென்ஸ் திருட்டு பொருளை வாங்கி வச்சிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட் அகென்ஸ்டா கேஸ் நடக்குது. அவர் என்ன காட்டுறாரு அப்படின்னா கேஸ்ல நான் வந்து திருட்டு பொருள் தெரிஞ்சே வாங்கி வைக்கல, நான் வந்துட்டு இது ஏதோ வந்துட்டு அடகு வைக்கிறேன்னு அடகு வச்சுட்டு போனாங்க, இல்லை வந்துட்டு விற்கிறேன்னு வித்துட்டு போனாங்க அப்படின்ற போது நான் வந்துட்டு அதை நான் வந்து போதுமான விலை கொடுத்து தான் வாங்கினேன், இல்லை வந்து நான் வந்து போதுமான விலை கொடுத்து தான் வாங்கினேன், நான் ஸ்டோலன் குட்டை திருட்டு பொருள்னு தெரிஞ்சு வாங்கல, நார்மலா வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு அந்த ஒரு நகை வந்து எவ்வளோ விலைக்கு போகுமோ அதே விலையில தான் நான் அந்த நகையை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃப்லாம் காமிக்கிறாரு. இந்த நகையை வந்து வாங்கினதுக்கான பில்லு அதெல்லாம் சொல்றாரு. அது இந்த இது எதோட வருதுன்னா அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை காமிக்குது. ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன? அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்துட்டு எந்த ஒரு இல் மோட்டிவும் கிடையாது, அவரு குட் இன்டென்ஷனோட தான் வந்துட்டு அந்த பொருளை வாங்கியிருக்காரு, எந்த ஒரு கில்ட்டி இன்டென்ட்டும் அவருக்கு கிடையாது. இது எதோட சேர்ந்து வருதுன்னா அக்கம்பனிடு பை கான்டக்ட். கான்டக்ட் என்ன? கான்டக்ட் என்னன்னா அந்த கான்டக்ட் எதுல இருந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு அவர் வாங்கி வச்ச பொருளுக்கு வாங்கி வச்சதுக்கான ரெசிப்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரெசிப்ட்ல என்ன இருக்கு? இது வந்து இவ்வளவுக்கு தான் வாங்கியிருக்கிறேன், 10 லட்சம் அந்த நகை போகும்னா இல்ல வந்து 5 லட்சம் போகும்னா அந்த சேம் விலைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன், இல்ல சேம் விலைக்கு ஒரு 5000 10,000 தான் கம்மியா அதிகமா வாங்கியிருக்கேன் அப்படின்ற போது கான்டக்டோட சேர்ந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட காமிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட் வந்துச்சுன்னா அது அட்மிஷன்ற அடிப்படையில ஈவன்
அவருக்கு ஃபேவராகவே இருந்தா கூட அதை வந்து நிரூபிக்கலாம். ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் பாடி வந்து அக்கம்பனி பை கான்டாக்டா இருந்துச்சுன்னா அட்மிஷன் அவங்களுக்கு எகென்ஸ்டாக தான் ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை, அட்மிஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபேவராக கூட ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து ரெண்டாவது எக்ஸெப்ஷன். அடுத்து அட்மிஷன் வேற எப்பெல்லாம் வந்து ஃபேவரா ப்ரூவ் பண்ணலாம்னா, நான் முன்ன சொன்னது இந்த லைனை படிச்சிட்டிங்கன்னா இந்த 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3க்கு இந்த இதுல ஏல இருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடியதுல இல்லஸ்ட்ரேஷன் இருக்குமானா இல்லஸ்ட்ரேஷனே இருக்காது. 3வது எக்ஸெப்ஷனுக்கு. 3வது எக்ஸெப்ஷனுக்கான இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா ஓல்டு ஆக்ட்ல செக்ஷன் இல்லஸ்ட்ரேஷனா என்ன சொல்லலாம்னா ஓல்டு ஆக்ட்ல செக்ஷன் 34ஐயும் நியூ ஆக்ட்ல செக்ஷன் 28 தான் ரெலவெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அக்கௌண்ட் புக் வந்து நான் ஒரு ப்ரோனோட் கேஸ் போடுறேன் அப்படின்னா ப்ரோனோட் கேஸ்ல வந்து அரசகுமார் சாருக்கு இவ்வளவு கடன் கொடுத்துருந்தேன், அவருக்கு வந்து இதுக்கு ஃபேவரா ப்ரோனோட் இஷ்யூ பண்ணியிருந்தாரு, கடனை திருப்பி தரல, இந்தாங்க ப்ரோனோட்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன். பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறேன்னா அவர் கடன் கொடுத்ததை நான் ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன். அக்கௌண்ட் புக்ல யார் யாருக்கெல்லாம் நான் கடன் கொடுக்கணும் எனக்கு நோட்ல எழுதி வச்சு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது வழக்கம். அந்த அக்கௌண்ட் புக்கை கோர்ட்ல கொடுக்குறேன். அந்த அக்கௌண்ட் புக்ல அரசகுமாருக்கு தேதிக்கு இந்த சோ தேதியில கடன் கொடுத்த விவரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது எனக்கு வந்து ரிலவெண்டான எவிடன்ஸ் ஆனா இது அட்மிஷன் ஆனா அட்மிஷன். ஏன் அட்மிஷன்னா ஓரல் டாக்குமெண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கும், இது டாக்குமெண்ட்ரி ஃபார்ம்ல இருக்கு. ஃபேக்ட் இன் இஷ்யூ பத்தி ஒரு இன்ஃபரன்ஸ் தரணும், நான் அவருக்கு கடன் கொடுத்ததுன்றத பத்தி ஒரு இன்ஃபரன்ஸ் தருது. அப்படின்ற அடிப்படையில இது அட்மிஷன்ற அடிப்படையில் ரெலவெண்ட் ஆனா நாட் ஓன்லி அட்மிஷன் அடிப்படையில் ரெலவெண்ட். அட்மிஷன் அடிப்படையில் ரெலவெண்ட்னா என்ன பண்ணணும், எகென்ஸ்ட் த மேக்கர். இதோட மேக்கர் யாரு, வினோத். அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு எகென்ஸ்டாவே அந்த எவிடன்ஸை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாம அவருக்கு ஃபேவரா கொடுக்குறாரு, செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுக்குறாரு. அப்ப இது வந்து எப்படி ரிலவெண்ட் ஆகலாம் அப்படின்னா இது ரிலவெண்ட் நாட் அண்டர் செக்ஷன் நாட் ஆஸ் அட்மிஷன். அட்மிஷன்ற அடிப்படையில் ரிலவெண்ட் கிடையாது. மத்த இன்னொரு செக்ஷன்ல வந்து இது ரிலவெண்டா இருக்கு, ஆனா இது அட்மிஷனாகவும் வருது. செக்ஷன் 34ல இது ரிலவெண்டா இருக்கு ஆல்ரெடி. அப்ப வேற எந்தெந்த அட்மிஷன் வந்து நார்மலா எப்படிதான் ப்ரூவ் பண்ண முடியும், எகென்ஸ்ட் த மேக்கர் தான். எப்பப்பெல்லாம் ஃபேவரா 3வது எக்ஸெப்ஷன் படி ப்ரூவ் பண்ணலாம்னா ரெலவன்சி ஆஃப் ஆக்ட்ஸ் 5 to 55க்குள்ள ஓல்ட் ஆக்ட்ல இல்ல நியூ ஆக்ட்ல 3 to 50க்குள்ள எதெல்லாம் ரெலவெண்ட் இருக்கோ அந்த ரெலவெண்ட்ல அட்மிஷன் அடிப்படையிலுமே வேற ஏதோ ஒரு அடிப்படையில ரெலவெண்ட், என்ட்ரி ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அடிப்படையில 34ல ரெலவெண்ட். அப்ப அந்த அடிப்படையில ரெலவெண்ட்னா அந்த அட்மிஷன்ஸையும் யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபேவராகவே ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு 3வது எக்ஸெப்ஷன். ஸோ 3 எக்ஸெப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். என்னென்ன இதெல்லாம் நீங்க இந்த இல்லஸ்ட்ரேஷனோட நான் சொன்ன ப்ரொவிஷன்ஸை திரும்ப ரீகால் பண்ணி படிச்சீங்கன்னா கிளியர் ஆயிரும். அட்மிஷனை யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு எகென்ஸ்டா தான் ப்ரூவ் பண்ணணும், இது நார்மல் ரூல். 3 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. 3 எக்ஸெப்ஷன்ல யாரு மேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா கூட ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு தான் என்னென்ன பார்த்தோம்னா 32ல ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணிட்டு இறந்து போயிட்டாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 32ல ரெலவெண்ட். ஆனா அவர் இறந்து போகாம உயிரோடு இருந்தாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எதுல ரெலவெண்ட் அப்படின்னா செக்ஷன் 21ல ரெலவெண்ட். செக்ஷன் 21ல நியூ ஓல்ட் ஆக்ட்ல ரெலவெண்ட். அவருக்கு 21ல ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் அடிப்படையில் ரெலவெண்ட். நியூ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 19ல ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் அடிப்படையில் ரெலவெண்ட். ரெண்டாவது என்னன்னா அட்மிஷன் எப்ப ஃபேவரா யூஸ் பண்ணலாம்னா ரெண்டாவது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் பாடியோட காமிக்கிற மாதிரி ஒருத்தரோட கான்டாக்ட் வந்து அதோட சேர்ந்து அக்கம்பனி பண்ணி வந்துச்சு அப்படின்னா அப்ப வந்துட்டு ரெண்டாவது எக்ஸெப்ஷன் கீழே அந்த ரெலவெண்ட். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் டிஎன்இ. ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷனுக்கு இல்லஸ்ட்ரேஷன் பிஎன்சி. ஜென்ரலா இந்த அட்மிஷனுக்கான இது எகென்ஸ்ட் த மேக்கர் தான் யூஸ் பண்ண முடியுன்றதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் ஏ. ஸோ லாஸ்ட் எக்ஸெப்ஷன் தான் என்னன்னா அட்மிஷன்ற அடிப்படையில ரிலவெண்ட் இல்லாம if it is relevant otherwise then as admission. அட்மிஷன்ற அடிப்படையில் இல்லாம வேற ஏதோ ஒரு வழியில ரெலவெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கான் 3வது எக்ஸெப்ஷன்ல. வேற ஏதோ வழியிலாம் எப்படின்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்ட்ரிஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி ஓல்ட் ஆக்ட்ல செக்ஷன் 34ல ரெலவெண்டோ அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு செக்ஷன்ல வந்து 5 to 55 ஓல்ட் ஆக்டுக்குள்ளேயோ இல்ல 3ல இருந்து 50 இருக்கக்கூடிய நியூ ஆக்டுக்குள்ளேயோ அது ரெலவெண்ட்னு வந்து அந்த செக்ஷன்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்ற பட்சத்துல அந்த அடிப்படையில ரெலவெண்ட்.
ஸோ இதுதான் வந்துட்டு அட்மிஷனை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இடையில இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும்னா யார் யாரெல்லாம் அட்மிஷன் மேக் பண்ணலாம், எப்பப்ப மேக் பண்றதெல்லாம் அட்மிஷன். ஓகேங்களா? இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் வந்து இந்த கிளாஸ்ல இன்னும் முக்கியமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அட்மிஷனுக்கும் கன்ஃபஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை சொல்லிட்டு, ஏன்னா மற்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்க படிச்சீங்கனாலே அந்த இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தெரியும். மற்ற இதுல 17 to 23 வரைக்கும் இருக்குது ஓல்டு ஆக்ட்ல. இதுல நியூ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 15ல இருந்து 21 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்களே வந்து ரீட் பண்ணீங்கனாலே புரியக்கூடிய விஷயங்கள் தான். இடையில இன்னொரு முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னா, ஏன்னா மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மார்க் ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்பாங்களே ஒழிய ஜட்ஜ்மெண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும். மற்ற இதுவும் வந்துட்டு ஏதோ ஒரு இதுல வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, மற்ற இதை எடுத்தோம்னா அது வந்து ரொம்ப ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன இருக்குன்னா சிம்பிளா தான் இருக்கும், சிம்பிள் வேர்ட்ஸ்ல தான் இருக்கும். அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே புரியும். புரியலன்னா நெக்ஸ்ட் செஷன்ல நீங்க அதுல இருந்து டவுட் கேட்கலாம், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நான் கன்ஃபஷன் பத்தி நான் வந்து பேசிக்கா சொல்ல வேண்டியதை நான் சொல்றேன், அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அட்மிஷனுக்கும் கன்ஃபஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லலாம். எதெல்லாம் அட்மிஷனு, எதெல்லாம் கன்ஃபஷனு? எனிஒன்? சார். எஸ் மேம், சொல்லுங்க. பால் பாண்டியம்மா சொல்லுங்க மேம். சார் குட் ஈவினிங் சார். அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி சிவில் கேசஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க சார். கன்ஃபெஷன் அப்படிங்கிறது வந்து கிரிமினல் சைடு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க சார். ஆனா அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து சிவில் கேஸ்லயும் கிரிமினல் சைடு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவாங்க சார். ஆனா கன்ஃபெஷன் அப்படிங்கிறது கிரிமினல் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க சார். ஓகே மேம், நான் இப்போ ஓகே மேம், தேங்க்யூ. கரெக்டாக தான் சொல்றீங்க. நான் ஒரு இதை எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கும் முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். சூப்பர். என்னன்னா இப்ப நான் வந்து ஒரு கொலை பண்ணிட்டேன், நான் வந்து சோ ஏ என்ற நபரை கொலை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றேன்னா இது அட்மிஷனா கன்ஃபஷனா? கன்ஃபெஷன் சார். இது அட்மிஷன் சொல்லலாமா, சொல்ல முடியாதா? இது அட்மிஷன் சார். கன்ஃபெஷன் cannot convey to anyone sir. ஓகே மேம், தேங்க்யூ. புரியல மேம், உஷா மேம் நீங்க சொல்றது புரியல. எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல சார். அட்மிஷன் தானே சார் இது. அட்மிஷனும் கரெக்ட் தான். கிரைம் அட்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் அக்னாலஜ் கில்ட்டி. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து செக்ஷன் 15 இவ்வளோ நேரம் நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? செக்ஷன் 15 ஓல்டு ஆக்ட்ல செக்ஷன் 17 அந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணி இப்போ நான் சொன்ன சென்டென்ஸை அப்ளை பண்ணுங்க. நான் அரசகுமார் என்ற என்ன சொல்றது, ஏ என்ற நபரை நான் வந்துட்டு கொலை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏ என்ற நபரை கொலை செய்து விட்டேன்னா இப்ப நான் வந்து அட்மிஷன் ஒன்று டெஃபினிஷன் படிச்சேன் இல்லையா? அந்த டெஃபினிஷன்ல வந்துட்டு இது வந்து வருதா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நான் ஏ என்ற நபரை கொலை செய்து விட்டேன், இது அட்மிஷன்ற 15ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ல வருமானு பாருங்க. 15ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன? அட்மிஷன் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். சார் அட்மிஷன் போடுங்களேன். டெஃபினிஷன் 15 அட்மிஷன்றது ஸ்டேட்மெண்ட். நான் ஏ என்ற நபரை கொலை செய்து விட்டேன் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது அட்மிஷன் இஸ் எ ஸ்டேட்மெண்ட், ஓரல், டாக்குமெண்ட்ரி ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம். இப்போ நான் சொல்றது வந்து ஓரல் ஃபார்ம்ல சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அடுத்த கண்டிஷன் என்ன ஃபுல்ஃபில் ஆகணும்? which suggest any inference as to fact in issue or relevant fact. ஸோ ஃபேக்ட் இன் இஷ்யூ பத்தியோ ரெலவன்ட் ஃபேக்டை பத்தியோ ஒரு இன்ஃபரன்ஸ் தரணும். ஸோ நான் சொன்ன விஷயம் வந்துட்டு ஃபேக்ட் இன் இஷ்யூ, இந்த கேஸ்ல ஃபேக்ட் இன் இஷ்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா
வினோத் என்ற நபர் ஏ என்ற நபரை கொலை செய்தாரா இல்லையான்றது ஒரு பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன். எனக்கு இன்ஸ்டா தான் சார்ஜுக்கு ஃப்ரேம் பண்ணி எனக்கு இன்ஸ்டா தான் கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல நான் இந்த மாதிரி சொல்றேன் எவிடன்ஸ்ல. ஈவன் நான் டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸ் நான் எல்லாம் வந்து ப்ளீ ஆஃப் கில்ட்டி கேட்கறாங்க. ப்ளீ ஆஃப் கில்ட்டி கேட்கும் போது ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? இல்லை வந்து 313 கொஸ்டின் கேட்கறாங்க. ஆமா சாட்சி சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அட்மிட் பண்றேன் இல்லையா? இந்த அட்மிட் பண்றது வந்துட்டு அரசு சார் ஆடிபிளா இருக்கா? எஸ் சார் ஆடிபிளா இருக்கு. இந்த அட்மிட் பண்றது வந்துட்டு ஃபேக்ட் இஷ்யூ என்ன? நான் வந்து ஏன்ற நபரை கொலை செய்து விட்டேனா அப்படின்றதான் கொஸ்டின். இந்த ஃபேக்ட் இஷ்யூக்கு ஒரு இன்ஃபரன்ஸை தருதா? ஓ இவரே வந்து ஒத்துக்கிறார் இல்லையா, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அரசு ஏ என்ற நபரை கொலை செய்தேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த இது வந்துட்டு ஃபேக்ட் இஷ்யூக்கு ஒரு இன்ஃபரன்ஸை தருதானா? தரும். இவர் தான் கொலை செஞ்சுட்டான்னு இவரே சொல்றாரு, தரும். ஸ்டேட்மெண்ட் ஆனா ஸ்டேட்மெண்ட். ஓரல் டாக்குமெண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஏதோ ஒன்று இருக்கானா? இருக்கு, ஓரல் ஃபார்ம்ல இருக்கு. எந்த பர்சன் சொல்றாரு அப்படின்னா அந்த கேஸோட அக்யூஸ்ட் பர்சனே சொல்றாரு. எதை பொறுத்து சொல்றாருன்னா அந்த கேஸோட மெயின் ஃபேக்ட் இஷ்யூ பத்தி சொல்றாரு. ஸோ இப்போ இந்த விஷயம் என்ன டெஃபனிஷனுக்குள்ள வருதுன்னா அட்மிஷன் அப்படின்ற டெஃபனிஷனுக்குள்ள வருமானா வருது. நான் ஏ என்ற நபரை கொலை செய்து விட்டேன் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதான்? அட்மிஷன் தான். அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் கன்ஃபெஷனான்னு பார்ப்போமா? அட்மிஷன்றது நத்திங் பட் அட்மிஷன் இஸ் எல்லா அட்மிஷன்லையுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் இருக்கணும்னு அதை நாங்கள் குழப்பிடும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நான் இந்த இது முடிச்சுட்டு அதை கன்க்ளூட் பண்ணும்போது திரும்ப சொல்கிறேன். அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆல் கன்ஃபெஷன்ஸ் ஆர் அட்மிஷன்ஸ். பட் ஆல் அட்மிஷன்ஸ் ஆர் நாட் கன்ஃபெஷன்ஸ். All confessions are admissions, but not all admissions are confessions. இந்த பிரின்சிபல் தான் மெயின். இப்போ இதில் நான் என்ன சொல்லிட்டேன்? இது அட்மிஷன் தான் சொல்லிட்டேன். இந்த அட்மிஷன் என்ன பண்ணியிருக்கேன்? நான் தான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லி அட்மிட் பண்ணுறேன். இது யார் மேக் பண்ணா? நான் தான் மேக் பண்ணேன். இதை யாருக்கு எகென்ஸ்டா யூஸ் பண்ணலாம்? எனக்கு எகென்ஸ்டா யூஸ் பண்ணலாம். எந்த செக்ஷன் கீழே எனக்கு இன்ஸ்டா யூஸ் பண்ணலாம்? செக்ஷன் 21 கீழே எனக்கு இன்ஸ்டா யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா அட்மிஷன்லையுமே கண்டிப்பாக கன்ஃபெஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லா கன்ஃபெஷனுமே அட்மிஷன் தான். அப்போ அட்மிஷன்றது சிவிலில் தான் வருமா கிரிமினலில் தான் வருமானா? அட்மிஷன் அப்ளைஸ் ஃபார் போத் சிவில் அண்ட் கிரிமினல். பட் கன்ஃபெஷன்ஸ் வந்துட்டு ஒன்லி வந்துட்டு கிரிமினல் கேசஸ்க்கு மட்டும்தான் வரும். இப்போ இன்னொரு இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல நான் இதை வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் வச்சே கன்க்ளூட் பண்றேன். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இது சொன்னது அட்மிஷன் சொல்லிட்டேன். கன்ஃபெஷன்னா என்னன்னா, கன்ஃபெஷன்றது என்னன்னா அட்மிஷன் ஆஃப் கில்ட். குற்றத்தை அந்த அஃபென்ஸை ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா, நான் அதை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு கன்ஃபெஷன். அட்மிஷன்னா ஏற்புரை தமிழ்ல, கன்ஃபெஷன்னா குற்ற ஏற்புரை. கன்ஃபெஷன்னா என்ன? அட்மிஷன் ஆஃப் கில்ட். இதை வந்து 2 சென்டென்ஸ்ல சொல்லலாம். கன்ஃபெஷன்றது அட்மிஷன் ஆஃப் அண்ட் கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ். கன்ஃபெஷன்றது அட்மிஷன் ஆஃப் அண்ட் கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ். ஸோ அப்போ எல்லா கன்ஃபெஷன்லையுமே என்ன இருக்கு? நான் தான் இந்த அஃபென்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒத்துக்கிறக்கூடிய அட்மிஷனும் இருக்கு. கன்ஃபெஷன்றது அட்மிஷன் ஆஃப் அண்ட் கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ். வேற என்ன சொல்லலாம்னா அட்மிஷன் ஆஃப் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் which substantiate the offense must be committed by him. நான் தான் இந்த குற்றத்தை பண்ணிருப்பேன்னு சொல்றதும் அட்மிஷன் தான். இந்த சூழ்நிலையெல்லாம் சொல்லி இந்த சூழ்நிலையினால இவர் தான் இந்த மரணத்தை இந்த ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்றதும், மரணத்தை ஏற்படுத்திய சூழ்நிலைகளை சொல்றதும் கன்ஃபெஷன் தான்.
இது எந்த கேஸில் சொல்கிறாங்க அப்படின்னா பகல நாராயணசாமி அப்படின்ற கேஸில் சொன்னாங்க. அது ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க. பகல நாராயணசாமி. சைட்டேஷன் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஏஆர் 1939 Privy Council. AR 1939 Privy Council Section 47. இது வந்து பகலநாராயணசாமி இந்த கேஸ் வந்துட்டு இதுக்கு மட்டும் கிடையாது. டையிங் டிக்ளரேஷனுக்கு ஒரு லேண்ட்மார்க்கான கேஸ் சொல்லணும்னா பகலநாராயணசாமி சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கும் இந்த கேஸ்லாவை யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து கன்ஃபஷன்றது என்னதுன்னா அட்மிஷன் ஆஃப் அன் கில்ட் ஆஃப் த அஃபென்ஸ் தான். இந்த அஃபென்ஸை நான் பண்ணியிருக்கேன். கன்ஃபஷன்றது என்னது? அட்மிஷன் ஆஃப் அன் கில்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸை பண்ணியிருக்கேன்னு குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு பேர் அட்மிஷன். ஸோ எல்லா கன்ஃபஷன்ஸ்லேயும் அட்மிஷன்ஸ் இருக்கு. பட்டு எல்லா அட்மிஷன்ஸ்லையும் ஏன் கன்ஃபஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல போனோம்னா சிவில் கேஸில் கொடுக்கறதும் அட்மிஷனில் வரும். அது கன்ஃபஷனில் வருமா? வராது. அடுத்தது இது நான் கில்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன சொல்கிறேன்னா நான் வந்துட்டு குற்றத்தை ஒத்துக்கல. எனக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் பண்ணப்பட்ட சார்ஜ் என்னன்னா 302 அரசகுமார் சாரை இல்லை ஏ என்ற நபரை நான் கொலை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க அந்த கேஸ்னா 302. ஆனால் கொலை செஞ்சது இன்னும் என்ன சேர்த்து சொல்கிறேன்னா கொலை செய்து விட்டேன். ஆனால் கொலை செஞ்சது பார்த்தீங்கன்னா 313 கொஸ்டின் ஸ்டேஜில் சொல்கிறேன். இல்லை வந்துட்டு ப்ளீட் கில்ட்டி கேட்கும்போது சொல்கிறேன் கொலை செஞ்சது நான் கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷனில் பண்ணிட்டேன். இல்லை 302ல் வந்து ஒரு 5 எக்ஸப்ஷன்ஸ் 300ல் பார்த்தீங்கன்னா ஐபிசியில் மர்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை அந்த அஃபென்ஸை குறைக்கிற மாதிரி கல்பபிள் ஹோமிசைடாக மாற்றுற மாதிரி ஒரு 5 எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 எக்ஸப்ஷன்ஸில் ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை சொல்லி இந்த சூழ்நிலையில் பண்ணிட்டேன்றேன். இப்போ பண்ணிட்டதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற போது இதுவும் என்னதான்னா கன்ஃபஷன் தான். ஆனால் இது வந்து கன்ஃபஷனில் தான் வரும். ஆனால் இது வந்துட்டு அட்மிஷன்லேயும் வருமானா அட்மிஷன்லேயும் வரும். அடுத்து நான் கன்ஃபஷன் வந்து வேற என்ன சொல்கிறேன்னா நான் வந்து கொலை பண்ணது உண்மை கிடையாது. ஆனால் வந்து நான் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்தேன் அப்படின்றத அட்மிட் பண்ணிக்கிறேன். கொலை பண்ணது வேற ஒருத்தர் ஒரு ஓடி போயிட்டாருன்றேன். இது அட்மிஷன் ஆனால் ஏன்னா சார்ஜ் ஷீட்டில் நாட் மியர் இந்த இவங்க எவிடன்ஸ் கொடுத்த சைடில் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸில் இவர் கொலை பண்ணாருன்றது மட்டும் சாட்சியாக இருக்காது. என்னவும் தான் சாட்சியாக இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் இருந்தார், இந்த கட்சி வச்சுருந்தாரு, இல்லை இந்த கன்று வச்சுருந்தாரு, அந்த மாதிரி வரும். நான் வந்து ஸ்பாட்டில் நின்றுக்கிட்டு இருந்தது உண்மை, ஆனால் கொலை பண்ணது வேற ஒருத்தன்னு சொல்கிறேன். இதில் அட்மிஷன் ஆஃப் கில்ட் ஆஃப் த அஃபென்ஸ் இருக்கான்னா நான் குற்றம் பண்ணதை ஒத்துக்கிட்டேனா ஒத்துக்கல, சம்பவ இடத்துல இருந்தன்றதை மட்டும் ஒத்துக்கிறேன். இது கன்ஃபஷனில் வருமானா சம்பவ இடத்துல இருந்தன்ற வரும்ன்றது வராது. ஏன்னா நான் தான் குற்றம் பண்ணன்னு ஒத்துக்கல. ஆனால் இது அட்மிஷனில் வருமானா அட்மிஷனில் வரும். ஏன்? ப்ராசிக்யூஷன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். ஆமாம் நான் வந்து குற்றம் செய்த இடத்துல இருந்தேன் அப்படின்றத ஏற்றுக்கிறேன். ஸோ இது வந்து அட்மிஷனில் வரும். ஸோ அப்ளை பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆல் கன்ஃபஷன்ஸ் ஆர் அட்மிஷன்ஸ் பட் நாட் ஆல் அட்மிஷன்ஸ் ஆர் நாட் கன்ஃபர்ம். தப்பா சொல்றேன்னா ஆல் அட்மிஷன்ஸ் ஆர் நாட் கன்ஃபஷன்ஸ். ஸோ இதை வச்சு தான் இதை சொல்லுவாங்க. ஸோ எல்லா கன்ஃபஷன்லையுமே கண்டிப்பாக அட்மிஷன் இருக்கு. பட் எல்லா அட்மிஷனுமே கன்ஃபஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஜென்ரல் பிரின்சிபல். இதுதான் அட்மிஷனுக்கும் கன்ஃபஷனுக்கும் இருக்கக்கூடிய மெயினான டிஃபரன்சன்ஸ். இப்போ நம்ம கன்ஃபஷன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம இந்த அட்மிஷன் இந்த கான்செப்டோட நிறுத்திப்போம். கன்ஃபஷனில் நான் பேசிக்காக வேற ஏதாவது அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து கன்ஃபஷனுக்குள்ள நெக்ஸ்ட் செஷனில் வந்து போய்க்கலாம். கன்ஃபஷன்றது எந்தெந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்? இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் கொடுக்கலாமா, இல்லை பிஃபோர் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கறதும் கன்ஃபஷனில் வருமா, இல்லை வந்து அஃபென்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறத கன்ஃபஷனில் வருமா அப்படின்லாம் பார்க்க போனோன்னா கன்ஃபஷன்றது என்ன ஸ்டேஜில் கொடுத்தாலும் கன்ஃபஷன்றது கன்ஃபஷன் தான். பிஃபோர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் தான் கன்ஃபஷன் வரணும்னு அவசியம் இல்லை.
இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே ஒரு தப்பி தவறி ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டு நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு போய் ஸ்டேஷனில் போய் அப்பீர் ஆகி அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு நான் தான் கொலை பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், நான் வீட்டில் வந்து தகராறாக இருந்துச்சு எனக்கும் என் ஒய்ஃப்க்கும். ஸோ அந்த கை தகராறில் வந்துட்டு ஏதோ சண்டையில் வந்து 2 பேரும் கைகளை பாயிட்டு அடிச்சிட்டோம். அந்த டைமில் வந்து ஒய்ஃப் வந்து டைட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கன்ஃபெஷனான்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி கொடுக்கறது கன்ஃபெஷன் தான். ஈவன் போலீஸ்கிட்ட கொடுத்தாலும் கன்ஃபெஷனில் வருமானா கன்ஃபெஷன். அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம், அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரூவ் பண்ணலாமா இல்லை வந்து அவங்களுக்கு ஃபேவராக ப்ரூவ் பண்ணலாமான்றதான் நம்ம வந்து 24 30 வரைக்கும் பார்க்க போகிறோம். அடுத்தது கன்ஃபெஷன் தான். போலீஸ்கிட்ட கொடுக்குற கன்ஃபெஷன் எந்த அளவுக்கு ரிலே பண்ண முடியாது, டோட்டலாகவே வந்து 0 வேல்யூவா, அதெல்லாம் வந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கன்ஃபெஷன் தான். ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி கொடுத்தாலும் கன்ஃபெஷன் தான், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் மேஜிஸ்ட்ரேட்டை போய் கொடுத்தாலும் கன்ஃபெஷன் தான். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கைண்ட் ஆஃப் கன்ஃபெஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 கன்ஃபெஷன்ஸ் இருக்குது. ஜுடிஷியல் கன்ஃபெஷனு, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன். ஈவன் போலீஸ்கிட்ட கொடுக்கறதுமே கூட எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் தான். ஏன்னா வந்து போலீஸ்கிட்ட கொடுக்குறது ஜுடிஷியல் கன்ஃபெஷனான்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்னா என்ன அர்த்தம்? ஜுடிஷியரி மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கறத தவிர மீது யார்கிட்ட கொடுத்தாலுமே அது என்ன தான் வரும்? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனில் தான் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு கன்ஃபெஷனு. இந்த அட்மிஷன் கன்ஃபெஷனுக்கு என்ன எவிடன்ஸ்டிவ் வேல்யூனா, அட்மிஷன் கன்ஃபெஷன்றது சப்ஸ்டான்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸு. கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி மட்டுமே கன்விக்ஷன் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். ஆனால் அந்த கன்ஃபெஷன்றது கோர்ட்டோட கான்ஃபிடென்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரிலையபிளாக இருக்குது, நம்பத்தகுந்ததாக இருக்குது கன்ஃபெஷனு அப்படின்னா மியர் கன்ஃபெஷனை வச்சு மட்டுமே கன்விக்ஷன் கொடுக்கலாம். அது எந்த போலீஸ்கிட்ட கொடுத்த கன்ஃபெஷனை வச்சு கன்விக்ஷன் கொடுக்க முடியாது. அடுத்தது எப்போ அதை வந்து அவங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணலாமா போலீஸ்கிட்ட கொடுத்ததை அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஃபேவராக யூஸ் பண்ணலான்ற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனாக இருந்தாலும் சரி, ஜுடிஷியல் கன்ஃபெஷனாக இருந்தாலும் சரி, மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துருந்தாலும் சரி, விஓஓட்ட கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை வெளியாட்கள் என்ன மாதிரியோ உங்களை மாதிரியோ ஒரு 3rd பர்சன்ஸ்கிட்ட கொடுத்துருந்தாலும் சரி, யார்கிட்ட கொடுத்துருந்தாலுமே அட்மிஷன் கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி கன்விக்ஷன் கொடுக்கலாமானா கொடுக்கலாம். ஆனால் அந்த கன்ஃபெஷன் வந்துட்டு உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு நம்பும்படியாக இருக்கணும். அந்த கன்ஃபெஷனில் ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கன்விக்ஷன் கொடுத்துட முடியாது. ஏதோ ஒரு சிங்கிள் டவுட் கிரியேட் ஆனாலுமே கூட அந்த கன்ஃபெஷன் இருக்கிறது உண்மைதான்ற மாதிரி அதை கராபரேட் பண்ணுற மாதிரி அதர் எவிடன்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதர் எவிடன்சஸ் இருந்தால் மட்டும்தான் கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி டவுட் கிரியேட் ஆச்சுன்னா கன்விக்ஷன் கொடுக்கணும். அதர் எவிடன்சஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் டவுட் கிரியேட் ஆயிடுச்சு, அது ஜுடிஷியல் கன்ஃபெஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனாக இருந்தாலும் சரி, டவுட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா கராபரேட்டிங் எவிடன்ஸை பார்க்கணும். கராபரேட் பண்ணுற மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லைன்னா அதை வந்து நம்ம அக்யூட்டல் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபெஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். இதோட இந்த செஷனை வந்து நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது இதில் இருந்து நடத்துனதுலேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், ஸ்பீடப் பண்ணலாம். ஆனால் இதை ரொம்ப ஸ்லோவாக போகிற டாபிக் தான். இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்ம ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது நம்ம மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, செக்ஷன் கோட் பண்ணுறதுக்கு அட்மிஷன் கன்ஃபெஷன் டாப்பிக்ல இருந்து நிறைய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் மேம், பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்துடணும். பெனிஃபிட் ஆஃப் டவுட் அக்யூஸ்டை வந்துட்டு அன்டில் ப்ரூவன் கில்ட்டி வரைக்குமே நம்ம இன்னசென்ஸாக தான் நம்ம கருதணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஜட்மெண்ட் எழுதும் போதே என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் லைனில் வந்துட்டு அக்யூட்டல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ப்ரெசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் இருக்கு இல்லையா, அவர் வந்து கில்ட்டுன்னு சொல்லி முடிவு பண்ணுற வரைக்குமே அவரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னசென்ஸாக தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அடிப்படையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஆர்டிகல் 21 அவங்களுக்கு வந்துட்டு ரைட் டு லைஃப்ன்ற அடிப்படையில் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து ஏதோ ஒரு கேஸ் லாவில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் லாஸ் வேணால் நான் ஜட்மெண்ட் ரைட்டிங் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ அந்த கேஸ்லாம் கூட கோட் பண்ணலாம். எவ்ரி அக்யூட்டல் கொடுக்குற ஜட்மெண்ட்லையுமே நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த கேஸில் வந்து ஸோ கேஸில் வந்துட்டு அக்யூட்டல்ன்றது பார்த்தீங்க ப்ரெசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அவங்கள பெனிஃபிட் ஆஃப் டவுட் அக்யூஸ்ட் கொடுக்கணும். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு ஆர்டிகல் 21 வந்து இம்ப்ளைடாக இருக்குது அப்படின்றதுலாம் நீங்கள் வந்துட்டு அந்த கேஸ் லாஸ்லாம் போட்டு கூட எழுதலாம். அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்யூட்டல் கொடுக்கும்போது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ரிலேட்டட் அட்மிஷன். ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்துட்டு நான் எக்ஸப்ஷன் 2ல் வருது 21.
19ல 213ங்களா? எஸ், அதுதான் 19ல 213 தான் சொல்றேன். இந்த ஓல்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 21 213ல வருது. ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு தான் என்ன சொல்லலாம்னா, ஒருத்தருக்கு என்னென்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லாம் இருக்குன்னா, ஒருத்தருக்கு கில்ட்டி இன்டென்ட் இருக்கு, இல்ல வந்து குட் இன்டென்ட் தான் இருக்கு, பேட் இன்டென்ஷன் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பற்பல நெக்லிஜென்ஸ் இருக்கும், அதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன் இருக்கும், அதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். இந்த மாதிரி பற்பல ஸ்டேட் ஆஃப் மைண்டு வந்து பல சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாமே என்ன என்ன எதோட சேர்ந்து வருது அப்படின்னா, கான்டாக்டோட சேர்ந்து வருது. கான்டாக்டோட சேர்ந்து வர்றதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா, இல்லஸ்ட்ரேஷன் டி சொல்லியிருந்தேன். இல்லஸ்ட்ரேஷன் டியை வந்து ரீட் பண்றேன், அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 புரிஞ்சிடும். 19ல 2 புரிஞ்சிடும். இல்லஸ்ட்ரேஷன் டி. A is accused of receiving stolen goods knowing them to be stolen. ஏ என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு திருட்டு பொருளை அவர் திருட்டு பொருள்னு தெரிஞ்சே தான் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்றது தான் அவருக்கு மேல இருக்கக்கூடிய கேஸ். அந்த கேஸ்ல அவர் என்ன பண்றாருன்னா, he offers to prove that he refused to sell them below their value. அவர் திருட்டு பொருளா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? இந்த ரிலேஷனை கொஞ்சம் மாத்தி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் அந்த 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 ஃபேக்ட்ஸும் வந்து இதே மாதிரி தான், ரிலேட்டட் தான். என்னன்னா, நான் திருட்டு பொருள் வாங்கி வச்சிருக்கேன்னா, அவசர அவசரமா வாங்கி என்ன பண்ணுவேன், வித்துற தான் ட்ரை பண்ணுவேன். விற்கும் போது என்ன பண்ணிடுறேன்னா, நான் வந்து கம்மியான வேல்யூக்கு விற்காம ஆக்சுவல் மார்க்கெட் ரேட் என்னவோ ஆளுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து விற்கிறேன். யாராவது திருட்டு பொருளை வாங்கி வச்சுட்டு அவர் பொறுமையா விற்பாங்களான்னா விற்க மாட்டாங்க. இது அவரோட என்ன கான்டாக்டை காட்டுதுன்னா, அவர் வந்து இந்த செயல் என்னன்னா அவரோட கான்டாக்ட், அவரோட நடத்தை என்ன, அவர் வந்து பிலோ வேல்யூ கீழே அந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே கம்மியாக விற்கல அந்த ப்ரைஸை, அந்த கூட்ஸை. எப்படி விற்கிறாருன்னா, ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ் என்னமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் விற்கிறாரு. ஏன்னா பிலோ வேல்யூ விற்றா டக்குன்னு வித்துட்டு போயிடலாம் திருட்டு பொருளாக இருந்துச்சுன்னா. திருட்டு பொருளை விற்கிறவங்க எல்லாருமே அந்த தாட்டில் தான் வந்து சீக்கிரமாக இதை தள்ளி விடணும்னு தான் பார்ப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிலோ தயர் வேல்யூ தான் வந்து நான் விற்றேன் அப்படின்றதுக்கு அதை வந்து ப்ரூவ் பண்ணலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை காமிக்கிற மாதிரி இருக்கு இந்த விஷயம். ப்ளஸ் அவரோட இது எதோட வருதுன்னா, அந்த பிலோ தயர் வேல்யூ தான் அவர் விற்கிறாருன்றது அவரோட கான்டாக்டோட அக்கம்பனி பண்ணி வருது. மியர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மட்டும் நான் வார்த்தையால நான் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொன்னா அது வந்து நல்ல மனுஷன் ஆயிட முடியாது. அவரோட கான்டாக்டை காமிக்கிற மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கணும், நடத்தை இருக்கணும். அப்படி ஸ்டேட் ஆஃப் மைண்டோட கான்டாக்ட் அக்கம்பனி ஆகி வந்துச்சு அப்படின்னா அந்த அட்மிஷனை ஃபேவரா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதில் அட்மிஷன் என்னன்னா, அட்மிஷன்ற டெஃபினிஷன் இது வருதான்னா, நான் வந்து பிலோ தயர் வேல்யூ விற்கலன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது வந்து ஓரல் ஃபார்ம்ல இருக்கு, இல்லை டாக்குமெண்ட்ரி ஃபார்ம்ல நான் எழுதி கூட வச்சிருக்கலாம், ரெசிப்ட் போட்டு வச்சிருக்கலாம் இப்படி வித்தன்ட்டு. அடுத்தது அது ஃபேக்ட் இஷ்யூ பத்தி ஒரு இன்ஃபரன்ஸ் தருதானா, அவர் வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை வாங்கி வைக்கல, அவர் வந்துட்டு தெரிஞ்சே நவ்விங்லி அப்படின்றதான் அதுல முக்கியமானவர், தெரிஞ்சே வாங்கி வைக்கல, அவர் வந்து ஒரு அது நல்ல பொருள் தான் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு ஸ்டேட் ஆஃப் மைண்டோட கான்டாக்ட் அக்கம்பனி பண்ணி வரனால இந்த அட்மிஷனை 19(2) வந்துட்டு எக்ஸப்ஷன் கீழே அவருக்கு ஃபேவராகவே ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எதுக்கான இல்லஸ்ட்ரேஷன்ஸ்னா செகண்டுக்கு. தேர்ட் என்னன்னா, அட்மிஷன்ற அடிப்படையில் இல்லாம வேற ஏதோ ஒரு செக்ஷன்ல, செக்ஷன் 5 to 55க்குள்ள, இல்ல வந்து நியூ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 to 50க்குள்ள இதெல்லாம் ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேக்ட்ஸ்ல எங்கேயாவது ஒரு அட்மிஷன் இருக்கும், அங்கங்க அட்மிஷன்ஸ் இருக்கும். அதுல எங்கேயாவது அட்மிஷன்ஸ் இருந்து அந்த அட்மிஷன் ரிலவன்சின்ற அடிப்படையில அவருக்கு ஃபேவராகவே யூஸ் பண்ற மாதிரி அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபேக்ட்ஸையும் ரிலவன்ட் ஃபேக்டா எடுத்துக்கலாம். ஈவன் அது அட்மிஷனா இருந்தா கூட அவருக்கு ஃபேவராகவே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் செக்ஷன் 34 ஆஃப் ஓல்ட் ஆக்ட். அதுல என்ன இருக்குன்னா, என்ட்ரிஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்னு இருக்கும். ஒரு அக்கௌண்ட் புக்கில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம இவருக்குலாம் காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேவரா நம்ம செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை நம்மளுக்கு ஃபேவரா யூஸ் பண்ண முடியுமான்னா 21ல பார் இருக்கு. அது எக்ஸப்ஷன் 3 தான் வந்து அதுக்கு வந்து விலக்கு கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா, அந்த 34ல இருக்கிற மாதிரி வந்து அவருக்கு ஃபேவரா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அட்மிஷனை தாண்டி என்ட்ரிஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அடிப்படையில் செக்ஷன் 34ல ரிலவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை நீங்க இன்னும் வந்து இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலன்னா வந்து எகைன் ரீட் பண்ணுங்க. நம்ம வந்து கற்றலின் கேட்டல் நன்றேன்னு ஒரு வார்த்தை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும், லாவை பொறுத்த வரைக்கும் கேட்டல் நன்று தான். கேட்டல் நன்றதை விட ஒரு விஷயத்த வந்து பேராக்ஸை
லைன் பை லைன் கிடையாது, வேர்ட் பை வேர்டுக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கணும். நம்ம பொறுமையாக ரீட் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து படிக்க 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 நம்மளுக்கு நிறைய மீனிங்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள். திரும்பவும் புரியல அப்படின்னா நான் திரும்ப கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு டைம் படித்து பாருங்கள். பகல நாராயணசாமி கேஸ் என்னன்னா, அட்மிஷன் கன்ஃபர்ஷனை பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்ஷன்னா என்னன்ற டெஃபினிஷன் கொடுத்த கேஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பகல நாராயணசாமி கேஸு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்ஃபர்ஷன்றது ஒன்றும் கிடையாது, கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸை அட்மிட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அட்மிஷன் ஆஃப் அன் கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ். அட்மிஷன் ஆஃப் கில்ட், குற்றத்தை ஒற்றுக்கொள்வதற்கு பேர் தான், ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் குற்ற ஏற்புரை அப்படின்னு சொல்கிறது தான் பகல நாராயணசாமி கேஸு. இதை தவிர நம்ம டீட்டெயிலாக போகணுன்னா நம்ம டைன் டிக்ளரேஷன் படிக்கும் போது பகல நாராயணசாமி கேஸை இன்னும் லென்த்தாகவே நம்ம நல்லா பார்க்கலாம்.